தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வக நுட்பனர் சங்கம் மதுரை மாவட்டம் சார்பில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை அட்டை அணிதல் மற்றும் முறையீடு போராட்டம். தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வக நுட்பனர் சங்கத்தின் சார்பில் திருநெல்வேலியில் நடைபெற்ற மாநில செயற்குழு முடிவின்படி ஆய்வக நுட்பனர் பணியிடத்தை 24 மணி நேர பணியாக அறிவித்து உள்கட்டமைப்பு பணிகளை ஏற்படுத்த வேண்டும். தேனி மற்றும் 2021ஆம் வருடம் புதிதாக தொடங்கப்பட்ட 11 மருத்துவக் கல்லூரிகளில் உள்ள 600க்கும் மேற்பட்ட ஆய்வக நுட்பனர் ஒப்பந்த பணியிடங்களை காலமுறை ஊதியத்தில் மாற்றிட வேண்டும். 2ஆம் கட்ட பதவி உயர்வான தலைமை தொழில்நுட்ப அலுவலர் பணியிடத்தை உருவாக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வக நுட்பனர் சங்கம் மதுரை மாவட்டம் சார்பில் மதுரை மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி கோரிக்கை அட்டை அணிந்து முறையீடு செய்யும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் எட்வின் டேவிட் தலைமை வகித்தார். மாவட்ட செயலாளர் தேன்மொழி கோரிக்கை விளக்க உரையாற்றினார். மாநில செயலாளர் நீதிராஜா தொடக்க உரையாற்றினார். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாவட்ட பொருளாளர் ராம்குமார், தமிழ்நாடு செவிலியர்கள் மேம்பாட்டு சங்க மாவட்ட தலைவர் பிரேமலதா, தமிழ்நாடு அரசு அனைத்து மருந்தாளுநர் சங்க மாநில துணைத் தலைவர் ஆனந்தவள்ளி, தமிழ்நாடு மருத்துவத்துறை நிர்வாக ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் நாகராஜன், கிழக்கு வட்டக்கிளை பொருளாளர் அமுதா ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தமிழ்நாடு அரசு மருத்துவ ஆய்வக நுட்பனர் சங்க மாநில துணைத் தலைவர் பரமசிவன் நிறைவுரையாற்றினார். மாவட்ட பொருளாளர் சிவகுரும்பன் நன்றியுரையாற்றினார். இந்த போராட்டத்தில் துறைவாரி சங்க, தோழமைச் சங்கங்களைச் சார்ந்த மாநில, மாவட்ட, வட்டக்கிளை நிர்வாகிகள், முன்னணி ஊழியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு பின் மதுரை மருத்துவக் கல்லூரி முதல்வரிடம் கோரிக்கை மனு வழங்கப்பட்டது. தலைமை தொழில்நுட்ப அலுவலர் பணியிடத்தை உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.